கூட்ட நெரிசலில் சிக்கி ரசிகை உயிரிழந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் 11வது குற்றவாளி என்று காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. புஷ்பா 2 தி ரூல் திரைப்படம் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்போடு கடந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் திரைக்கு வந்தது. ஒரு நாள் முன்னதாக டிசம்பர் 4ஆம் தேதி இரவு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் சிறப்பு காட்சிகள் திரையிடப்பட்டன. அந்த வகையில் ஹைதராபாத் அருகே சிக்கிடப்பள்ளி என்ற இடத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் படம் பார்க்க வந்தபோது அவரை காண ரசிகர்கள் முண்டியடித்தனர். ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய காவல்துறை வேறு வழியின்றி தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். அப்பொழுது நெரிசலில் சிக்கி 35 வயதான ரேவதி என்ற பெண்ணும் அவரது 9 வயது மகன் ஸ்ரீதேஜாவும் மயங்கி விழுந்தனர். கவலைக்கிடமான நிலையில் இருவரும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது செல்லும் வழியிலேயே ரேவதி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து டிசம்பர் 13ஆம் தேதி காலை அல்லு அர்ஜுனை அவரது வீட்டில் வைத்து கைது செய்தது காவல்துறை. இதையடுத்து சஞ்சல்குடா சிறையில் அடைக்கப்பட்ட அல்லு அர்ஜுன் மறுநாள் காலை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். கடந்த ஓராண்டாக இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அல்லு அர்ஜுன் உட்பட 23 பேர் மீது காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. குற்றப்பத்திரிகையில் சந்தியா திரையரங்க உரிமையாளர்கள் பெத்தராம் ரெட்டி, சின்னராம் ரெட்டி, சந்தீப் என 8 பேரும், திரையரங்க மேலாளர் நாகராஜு, காவலாளி விஜய் சந்தர் ஆகியோரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. இவ்வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் 11வது குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அல்லு அர்ஜுனுக்கு தண்டனை விதிக்கப்படுமா என ரசிகர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். தண்டனை கிடைக்குமா, வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுவாரா என்பது விசாரணையின் முடிவை பொறுத்தது என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள்.